இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Oracle 21C சாஃப்ட்வேரை நம்மளோட மெஷினில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதனோட ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், சாஃப்ட்வேர் லிங்க்கு. அந்த லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் Oracle 21C வித் ஹெச்ஆர் ஸ்கீமா அப்படிங்கிறது நம்மளோட ப்ராக்டிஸ்க்காக யூஸ் ஆகும். அதனால் ஹெச்ஆர் ஸ்கீமோட எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். செஷனை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களால் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ண முடியும். அப்படி ஏதாவது நீங்கள் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, நம்ம செஷனுக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ நான் வந்து இங்கே டீட்டெயில்டாக ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் Oracle 21C எக்ஸ்பிரஸ் எடிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆரக்கிளில் வந்து டிஃப்ரெண்ட் எடிஷன்ஸ் இருக்குது. அதாவது என்னென்னா என்டர்பிரைஸ் எடிஷன் அப்படின்னு இருக்கு. என்டர்பிரைஸ் எடிஷன் அப்படிங்கிறது நம்மளோட ரியல் டைம் ப்ராஜெக்டில் லைசன்ஸ்டு வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறது. அது வந்து கமர்ஷியலாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அது நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணுறது இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எடிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம் ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த எடிஷன்லாம் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் எடிஷன் இருக்குது. இந்த எக்ஸ்பிரஸ் எடிஷனே நம்மளுக்கு வந்து மோர் தென் எனஃப். இதுலேயே வந்து எல்லாமே இருக்கும். எல்லா சின்டாக்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து எந்த ஸ்கீமா வேணாலும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம செகண்ட் பார்ட்டில் ஹெச்ஆர் ஸ்கீமாவை எப்படி இம்போர்ட் பண்ணுறது, அந்த டேபிளை வந்து எப்படி நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஹெச்ஆர் ஸ்கீமாங்கிறது ஒன்றும் இல்லை, ஹியூமன் ரிசோர்ஸ் ஸ்கீமா. ஆரக்கிள் வந்து நமக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக சில டேபிள்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து ப்ரீடிஃபைன்ட் டேபிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிள் லிஸ்ட் தான் வந்து ஹெச்ஆர் ஸ்கீமாவில் இருக்கும். அது என்னங்கிறது பின்னாடி பார்க்கலாம். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து சாஃப்ட்வேரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு எல்லா சாஃப்ட்வேரையும் இந்த கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷனுக்கு தேவையான எல்லா சாஃப்ட்வேரையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேர் நம்ம Oracle 21C எக்ஸ்பிரஸ் எடிஷன் டவுன்லோட் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்தது SQL டெவலப்பர். இந்த SQL டெவலப்பரை டவுன்லோட் பண்ண போகிறோம். அடுத்து டவுன்லோட் ஹெச்ஆர் ஸ்கீமா. இந்த ஹெச்ஆர் ஸ்கீமா டம்ப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 சாஃப்ட்வேர்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அதை அன்சிப் பண்ணுங்கள். அன்சிப் பண்ணுறதுக்கு WinRAR அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, இல்லை WinZip இருக்குது. உங்களோட மெஷின் வந்து இப்போ நியூவாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் WinRAR இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து WinRAR டவுன்லோட் அப்படின்னு கூகுள் டைப் பண்ணுங்கள், இங்கே வந்து வரும். இதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலரில் WinRAR டவுன்லோடுன்னு இருக்கும். இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது டவுன்லோட், இந்த ப்ளூ கலர் இருக்கிற இந்த டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே டவுன்லோட் ஆகிடும். இதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த WinRAR வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர் தான். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்ஸ் எல்லா சாஃப்ட்வேரையும் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து WinRAR இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, WinRAR இல்லைனா இன்ஸ்டால் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே இருக்கிறது அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் டு இது கொடுங்க. இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஒவ்வொரு சாஃப்ட்வேரை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்குறீங்க, எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். இது வந்து உங்களோட சிஸ்டம் ஸ்பீடை பொறுத்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் அந்த மாதிரி ஆகலாம். இது வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகட்டும். இது மாதிரி ஆல் த 3 சாஃப்ட்வேர்ஸையும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா 21C செட்டப் வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறோம். ஆரக்கிள்னா என்ன, அதில் ஹெச்ஆர் ஸ்கீமானா என்ன, அதில் SQL டெவலப்பர் எங்கே வரும் அப்படிங்கிறத பற்றி இப்போ கிளியராக பார்க்கலாம். இப்போ பாருங்கள், Oracle 21C அப்படிங்கிறது ஒரு டேட்டா பேஸ். இதுதான் ஒரு டேட்டா பேஸ் Oracle 21C. 21C அப்படிங்கிறது என்னென்னா க்ளவுட் அப்படின்னு அர்த்தம். ஸோ க்ளவுடில் ரன் ஆகிறனால டேட்டா பேஸ் வந்து க்ளவுடில் ரன் ஆகிறனால இப்போ வந்து Oracle 21C அப்படின்னு வச்சுருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிரிட் கம்ப்யூட்டிங் இருந்துச்சு, G அப்படின்னு வச்சுருந்தோம், 11G அப்படின்லாம். அதுக்கப்புறம் 12Cயில் இருந்தே பார்த்தீங்கன்னா க்ளவுடுக்கு அவங்க மாறினால 21C இதுதான் இப்போ இருக்கிற இன்னைக்கு இருக்கிற டேட்டில் லேட்டஸ்ட்டு வெர்ஷன். சரி, ஓகே, இது வந்து ஒரு டேட்டா பேஸ். இந்த டேட்டா பேஸில் டிஃப்ரெண்ட் ஸ்கீமாஸ் இருக்கும். அதாவது என்னென்னா நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கீமான்லாம் சொல்லுவாங்க. ஸ்கீமா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு லாஜிக்கல் டிவிஷன் தான். அதாவது ஒரு டேட்டா பேஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து லாஜிக்கலாக டிவைட் பண்ணுறோம். அதை வந்து யூசர் அப்படின்னு கூட சொல்லுவோம், யூசர் ஸ்கீமா அப்படின்னு கூட சொல்லுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஸ்கீமா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. எதுக்கு இந்த மாதிரி ஸ்கீமாவை பிரிக்கணும் அப்படின்னா ஒரு ஆக்சஸ் ப்ரிவிலேஜஸ்க்காக தான். இப்போ உங்களுக்கு இந்த ஸ்கீமாவுக்கு ஆக்சஸ் இருக்குன்னா நீங்கள் இந்த ஸ்கீமா டேபிள்ஸை பார்க்க முடியாது. இந்த ஸ்கீமாவுக்கு ஆக்சஸ் இருக்குன்னா மற்ற ஸ்கீமா ஆக்சஸ் பார்க்க முடியாது. அந்த மாதிரி செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் நம்ம ஸ்கீமா வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா
எப்பவுமே பை டிஃபால்ட்டா ஒரு ஸ்கீமா இருக்கும். அது வந்து நம்ம சிஸ்டம் அட்மின் ஸ்கீமா அப்படின்னு சொல்றோம். இல்ல அட்மின் ஸ்கீமான்னு சொல்லலாம். இந்த அட்மின் ஸ்கீமாவில் என்ன இருக்குன்னா ஆல் த மெட்டா டேட்டா டேபிள்ஸ். மெட்டா டேட்டா டேபிள்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் இங்க இந்த ஸ்கீமால ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். இந்த ஸ்கீமால ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன் அப்படிங்கிறப்போ, இந்த மெட்டா டேட்டா டேபிள்ஸ்ல நிறைய டேபிள்ஸ்ல என்ட்ரி வந்து கிரியேட் ஆகும். எத்தனை யூசர் கிரியேட் பண்ணியிருக்கிறோம் இந்த டேட்டா பேஸ்ல, எத்தனை டேபிள்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறோம், எத்தனை வியூஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், இண்டெக்ஸஸ் எப்படி வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்க இருக்கிற மெட்டா டேட்டா டேபிள்ஸ்ல கிரியேட் ஆகும். அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் அண்டர் ஸ்கோர் டேபிள்ஸ், நிறைய ஆல் அண்டர் ஸ்கோர் இண்டெக்ஸஸ், டிக்ஷனரி டேபிள்ஸ்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி நிறைய டேபிள்ஸ் வந்து இங்க மெயின்டைன் ஆகும். இந்த அட்மின் ஸ்கீமா வந்து நம்ம எதுவும் டச் பண்ண போறதில்ல. ரியல் டைம்ல பார்த்தீங்கன்னா டிபிஎஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த அட்மின் ஸ்கீம்ல என்ன யூசர் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து எப்பவுமே சிஸ்டம் யூசர் நேம் வந்து சிஸ்டம் அப்படின்னு தான் இருக்கும், இல்ல சிஸ்ன்னு இருக்கும். இந்த மாதிரி நம்ம யூசர் நேம் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்டு வந்து நம்ம என்ன வச்சுக்க போறோம் அப்படின்னா, நம்ம என்ன வேணாலும் பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். பட் உங்களுக்கு வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அட்மின்னு கொடுங்க. ஏன் அப்படின்னா இந்த அட்மின் பாஸ்வேர்டு வந்து நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா வேற எந்த ஸ்கீமாவையும் நீங்க வந்து அன்லாக் பண்ண முடியாது. ஸோ நாளைக்கு ஏதாவது ஒரு ஸ்கீமா யூசர் மறந்துட்டீங்க அப்படின்னா கூட இந்த அட்மின் ஸ்கீமா தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பா நம்ம இந்த அதர் ஸ்கீமா டேபிள்ஸை வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். பட் அட்மின் ஸ்கீமாவே மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம ரீஇன்ஸ்டால் தான் பண்ணணும். அதனால எப்பவுமே ஒரு கரெக்டான நேமா கொடுங்க. சரி, ஓகே. இப்போ நாம வந்து இதுக்கப்புறம் மல்டிபிள் ஸ்கீமாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கீமா தான் ஹெச்ஆர் ஸ்கீமா. பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் ஸ்கீமா டம்ப் நான் கொடுத்துருக்கேன். அதுதான் வந்து இங்கே ஹெச்ஆர் ஸ்கீமான்னு இருக்கு, ஹியூமன் ரிசோர்ஸ் ஸ்கீமா. அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை ஸ்கீமா வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்கீமா நீங்கள் கிரியேட் பண்ணலாம். கோர் ஸ்கீமா, டெஸ்ட் ஸ்கீமா, டேவ் ஸ்கீமா, என்ன வேணாலும் ஸ்கீமா கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ லாஜிக்கல் டிவிஷன், அதாவது என்னன்னா இப்போ ஒரு டேட்டா ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கு. அந்த ஹார்ட் டிஸ்க் 1 TB ஹார்ட் டிஸ்கை வந்து நம்ம பிரிக்கிறோம். சி டிரைவ், இ டிரைவ், எஃப் டிரைவ்னு அந்த மாதிரி பிரிக்கிற மாதிரி தான் டேட்டா பேஸில் நம்ம வந்து ஆக்சஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ்க்காக பிரிக்கிறோம். இந்த ஸ்கீமாக்குள்ள நம்ம டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் இருக்கும், வியூஸ் இருக்கும், இண்டெக்ஸஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட் இருக்கும். இதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இன்ஸ்டலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம். இதுக்கப்புறம் இதுலேயும் டேபிள்ஸ், வியூஸ் எல்லாம் இருக்கும். இப்போ இந்த ஹெச்ஆர் ஸ்கீமாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பை டிஃபால்ட்டாக இந்த டேபிள்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன டேபிள்ஸ் இருக்குன்னா எம்ப்ளாயிஸ் டேபிள்ஸ் இருக்கும், டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து ப்ரீ டிஃபைன்டு டேபிள்ஸ். இந்த டேபிள்ஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இன்னும் நிறைய ஜாப்ஸ் டேபிள்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய டேபிள்ஸ் இருக்கு. இந்த டேபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறோம். அதுதான் இந்த டேபிள்ஸ். இப்போ இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா யூசர் நேம் கேட்கும். இந்த ஹெச்ஆர் ஸ்கீமாவுக்கு யூசர் நேம் வந்து ஹெச்ஆர்னே கொடுக்க போறோம். பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்னே கொடுக்க போறோம். இதெல்லாம் எங்க நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறது நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி, ஓகே. இப்போ இதுதான் டேட்டா பேஸ். ரியல் டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸ் அப்படிங்கிறது சர்வருங்கிறது ஒரு பிளேஸ்ல இருக்கும். அந்த டேட்டா பேஸ் சர்வரை நான் வந்துட்டு கனெக்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ணணும். அப்போ நான் வந்து ஒரு கிளைண்ட், இப்போ நீங்கள் டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு கிளைண்ட் மெஷினில் தான் ஒர்க் பண்ணுவீங்க. அந்த கிளைண்ட்ல இருந்து நம்ம வந்து இங்கே எஸ்கியூஎல் டெவலப்பர் அப்படின்னு ஒரு டூல் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் டெவலப்பர் அப்படிங்கிறது ஒரு GUI, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், ஒரு அப்ளிகேஷன். இந்த GUI டூல் மூலமா, இந்த எஸ்கியூஎல் டெவலப்பர் அப்படிங்கிற ஒரு GUI மூலமா நம்ம வந்து இந்த அண்டர்லைங் டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணி நம்ம இந்த டேட்டா பேஸ்ல என்ன டேட்டா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தான் நம்ம இந்த SQL டெவலப்பர் போறோம். ஓகே. இந்த SQL டெவலப்பர் ஒன்று மட்டும் தான் இருக்கா ரியல் டைம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்கும். இப்போ SQL டெவலப்பர்னு ஒரு டூல் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட் ஃபார் ஆரக்கிள் அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்கு. எந்த டூல் யூஸ் பண்ணாலும் நம்ம கனெக்ட் பண்ற டேட்டா பேஸ் வந்து அண்டர்லைங் டேட்டா பேஸ் வந்து ஒரு டேட்டா பேஸ் தான். இப்போ இந்த டேட்டா பேஸ் தான். இந்த SQL டெவலப்பர்ல போய் நம்ம செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் போட்டாலும் நம்மளுக்கு அதே டேட்டா தான் வரப்போகுது. இந்த டோட் ஃபார் ஆரக்கிள்ல போயிட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் த டேபிள் நேம் போட்டாலும் அப்படிதான் வரப்போகுது. ஓகே. ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் இந்த மேலே இருக்கிற இதுதான் வந்து கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வெரி ஃபர்ஸ்ட் இதுதான் ஸ்டெப்ஸ். என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்க போறோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்ன பண்ண போறோம்? ஆரக்கிள் டேட்டா பேஸை வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம். ஸோ ஆரக்கிள் 21C எக்ஸ்பிரஸ் எடிஷன் சொல்லுவோம், XE. இந்த எக்ஸ்பிரஸ் எடிஷனை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம SQL டெவலப்பர் வந்து கான்ஃபிகர் பண்ண போறோம். SQL டெவலப்பர் கான்ஃபிகர் பண்ணிட்டு தேர்ட் வந்து நம்ம
ஹெச்ஆர் ஸ்கீமாவை இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா 11G சாஃப்ட்வேர்லாம் வந்து நம்மளுக்கு ஹெச்ஆர் ஸ்கீமா இன்பில்ட்டாகவே வரும். பட் இப்போ வர்ற இந்த லேட்டஸ்ட் எடிஷன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்ஆர் ஸ்கீமா நம்ம தான் இம்போர்ட் பண்ணணும். இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். அதை எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆரக்கிள் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஆரக்கிள் அன்சிப் பண்ணிக்கங்க. சாஃப்ட்வேர் அன்சிப் பண்ணியாச்சு. அதே மாதிரி எஸ்கியூஎல் டெவலப்பரையும் நம்ம அன்சிப் பண்ணிக்குவோம். அதே மாதிரி இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் ஸ்கீமாவையும் நம்ம வந்து அன்சிப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம அன்சிப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆரக்கிள் எக்ஸ்பிரஸ் எடிஷன் அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர் உள்ளே போங்க. இதில் பார்த்தீங்கன்னா செட்டப் ஃபைல் இருக்கும், அப்ளிகேஷன் ஃபைல் இருக்கும். இந்த செட்டப் ஃபைலை ரைட் கிளிக் பண்ணுங்கள், ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு கொடுங்க. பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் நோ அப்படின்னு கேட்கும். எந்த சாஃப்ட்வேருமே நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு தான் கொடுக்கணும். இங்கே எஸ்ன்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் டேட்டாபேஸ் 21C எக்ஸ்பிரஸ் எடிஷன் அப்படின்னு வந்துடும். இந்த மாதிரி இன்ஸ்டாலேஷன் பேஜ் வரும். இந்த விசார்டில் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி லைசன்ஸ் அக்ரிமெண்ட் வரும். இந்த லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல இன்ஸ்டாலேஷன் பாத் கேட்கும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துரும். பார்த்தீங்கன்னா சி டிரைவில் ஆப்பில் நம்மளோட லேப்டாப்போட நேமு, அதுக்கப்புறம் ப்ராடக்ட் 21C இந்த மாதிரி ஒரு ஃபோல்டரில் கிரியேட் ஆகும். நம்ம சேஞ்ச் பண்ணுறதா சேஞ்ச் பண்ணிக்கலாம், பட் எதுவும் நம்ம பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்துருங்க. இந்த இடத்துல தான் வந்து நம்ம என்ன சொன்னோம், என்டர் த டேட்டாபேஸ் பாஸ்வேர்டு. இப்போ என்ன சொல்லுது, திஸ் பாஸ்வேர்டு வில் பி யூஸ்டு ஃபார் சிஸ் ஆர் சிஸ்டம் அண்ட் பிடிபி அட்மின். இந்த அக்கௌண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இதான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் அக்கௌண்ட்ஸ். ஸோ அதுதான் இந்த அக்கௌண்ட்ஸ். நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், சிஸ்டம் அப்படிங்கிற அக்கௌண்ட்டுக்கு அட்மின் பாஸ்வேர்டு கொடுக்க போகிறோம். அதனால் இங்கே வந்து அட்மின் அப்படின்னு கொடுங்க, ADMIN அப்படின்னு கொடுத்துட்டு டேப் கொடுங்க, ADMIN. ஸோ கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் நம்ம வந்து அட்மின் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறோம். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே இன்ஸ்டாலேஷன் கேட்கும். நம்ம வந்து இன்ஸ்டால் கொடுத்துருங்க. நம்மளோட சிஸ்டம் ஸ்பீடை பொறுத்து இந்த இன்ஸ்டாலேஷன் வந்து 1/2 hour ஆகலாம், 45 minutes ஆகலாம், 1 hour ஆகலாம், இல்லை 15 minutes கூட ஆகலாம். இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் சிஸ்டம் ஸ்பீடு. சிஸ்டம் ஸ்பீடை பொறுத்து இந்த டைம் வேரி ஆகும். பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து நம்மளோட சிஸ்டமோட ஸ்பீடை பொறுத்து வேரி ஆகும். நம்ம இந்த ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைம் எடுக்கும், ஆனால் ஃபினிஷ் ஆகிடும். இது ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆரக்கிள் டேட்டாபேஸ் இன்ஸ்டால்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வருது. கரெக்டாக எல்லாமே இன்ஸ்டால் ஆச்சு. இங்கே பாருங்கள், இங்கே ப்ளக்கபிள் டேட்டாபேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை தான் நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து நம்ம வந்து கனெக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை நான் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு. இந்த ப்ளக்கபிள் டேட்டாபேஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிறது ஹோஸ்ட் நேமு, 1521 அப்படிங்கிறது போர்ட் நம்பர், இதுதான் அந்த சர்வீஸ் நேம் XCP DB1. நார்மலாக பார்த்தீங்கன்னா XE அப்படின்னு கொடுப்போம் மற்ற டேட்டாபேஸில். இங்கே வந்து XCP DB1 அப்படின்னு கொடுக்கணும். இப்போ நம்மளுக்கு இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். ஆரக்கிள் டேட்டாபேஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஃபினிஷ் கொடுத்துருங்க, ஃபினிஷ் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா SQL டெவலப்பர் வந்து ஓப்பன் பண்ணணும். நம்ம அந்த சாஃப்ட்வேர் போயிடுறோம். SQL டெவலப்பரை அன்சிப் பண்ணி வச்சுட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த SQL டெவலப்பர் உள்ளே போயிருங்க, டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த SQL டெவலப்பர் அப்படின்ட்டு ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஐக்கான் இருக்கும். இந்த க்ரீன் கலர் ஐக்கானை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா SQL டெவலப்பர் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம இதை வந்து டெஸ்க்டாப்பில் கூட வச்சுக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஐக்கான் வந்து நம்ம டெஸ்க்டாப்பில் வச்சுக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் டு டெஸ்க்டாப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம டெஸ்க்டாப்ல இருந்து எடுத்துக்க முடியும். பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துடும். இந்த மாதிரி டெஸ்க்டாப்பில் உங்களுக்கு SQL டெவலப்பர் ஷார்ட்கட் வந்துடும். இதில் இருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, SQL டெவலப்பர் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். சில டைம் பார்த்தீங்கன்னா SR நோட் கேட்கும், நீங்கள் நோ கொடுத்துருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணணுமான்னு கேட்கும். அது தேவையில்லைன்ட்டு நம்ம வந்து நோ கொடுத்துடலாம். நோ கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். இதான் SQL டெவலப்பரோட அப்ளிகேஷன். ஸோ இந்த SQL டெவலப்பர்லேருந்து அண்டர்லைங் டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சிஸ்டம் ஸ்கீமாவை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல இந்த கனெக்ஷனை கிளிக் பண்ணுங்க, நியூ கனெக்ஷன். இந்த மாதிரி வந்துடும். சிஸ்டம் அப்படின்னு கொடுக்குறோம். யூசர் நேம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அட்மின் கூட கொடுத்துக்கலாம். நம்ம வந்து நேம் வந்து சிஸ்டம் அட்மின், கனெக்ஷன் நேம் தான் இது வந்து. ஸோ இந்த கனெக்ஷன் நேம் வந்து நம்ம சிஸ்டம் அட்மின் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இந்த கனெக்ஷன் நேம் வந்து சிஸ்டம் அட்மின் சொல்லிட்டு சிஸ்டம் அட்மின் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். யூசர் நேம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம், பாஸ்வேர்டு வந்து அட்மின். நம்ம இந்த மாதிரி பாஸ்வேர்டு எந்த பாஸ்வேர்டு கொடுக்குறோமோ அந்த பாஸ்வேர்டு கொடுக்கணும். சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது எந்த பாஸ்வேர்டு கொடுத்தோமோ அது. ஹோஸ்ட் நேம் வந்து லோக்கல் ஹோஸ்ட்டு, போர்ட் நம்பர் 1521, சர்வீஸ் நேம் வந்து XEP DB1. ஸோ இது என்ன அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போதே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட். அதில் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட்டு 1521
XCP DB1 அப்படின்னு வந்திருக்கு. அதுதான் நம்ம இங்க கொடுக்குறோம். இப்போ கொடுத்துட்டு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ SQL டெவலப்பர்ல இருந்து அண்டர்லைங் டேட்டாபேஸ்க்கு நம்ம கனெக்டிவிட்டி பண்றோம். இப்போ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எரர் அடிக்கும். இப்போ 21C இந்த மாதிரி ஒரு எரர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. என்ன சொல்லுது அப்படின்னா ஃபெயிலியர் டெஸ்ட் ஃபெயில்டு IO எரர். த நெட்வொர்க் அடாப்டர் குட் நாட் எஸ்டாப்ளிஷ் த கனெக்ஷன் அப்படின்னு வருது. ஸோ நெட்வொர்க் அடாப்டர்னால அதனால கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. இது என்ன இஷ்யூவா இருக்கும் அப்படின்னா சம்டைம்ஸ் இது உங்களோட சிஸ்டம்ல இந்த மாதிரி வந்தது அப்படின்னா நீங்க இங்க போங்க, சி டிரைவ் போயிட்டு ஆப்பு லெனோவா ப்ராடக்ட் 21C இந்த பாத்துல போயிட்டு இங்க பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஆரக்கிள் ஃபைல் வந்து எங்க கிரியேட் ஆகும்னா இந்த இடத்துல ஹோம்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஹோம்ஸ்குள்ள போயிடுங்க. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ORA DB21 ஹோம் 1 இருக்கும். இந்த ஃபோல்டருக்கு உள்ள போயிட்டு இங்க பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இதுதான் வந்து டிஃபால்ட்டு. இந்த நெட்வொர்க் உள்ள அட்மின் போனீங்கன்னா இங்கே தான் லிசனர் ஃபைலு TNS நேம்ஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். இந்த TNS நேம்ஸும் இந்த லிசனர் தான் இப்போ நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா லிசனர் வந்து த நெட்வொர்க் அடாப்டர் குட் நாட் எஸ்டாப்ளிஷ் த கனெக்ஷன் அப்படின்னு வருது. சரி, ஓகே. இது எதனால வருது அப்படின்னா இந்த லிசனர் ஃபைல்லையோ இந்த TNS நேம்ஸ்லையோ என்ன ஹோஸ்ட் நேம் இருக்குன்னு பாருங்க. இதை வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகும். இதில் ஹோஸ்ட் நேம் பார்த்தோம் அப்படின்னா என்ன ஹோஸ்ட் நேம் இருக்கு, இங்கே வந்து இந்த ஹோஸ்ட் நேம் இருக்கு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஹோஸ்ட் நேமை நம்ம வந்து இங்கே கொடுக்கணும் SQL டெவலப்பரில். அப்படி இல்லைன்னா லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிறத இங்கே கொடுக்கணும். இப்போ எப்படி கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணிட்டு இந்த லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு பதிலாக இந்த இடத்துல ஹோஸ்ட் நேம் நான் போட்டுறேன். இப்போ நம்ம கொடுத்துட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சக்ஸஸ் அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ இந்த இதை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். இதை முடிச்சுட்டு கனெக்ட் கொடுத்துருங்க. நம்ம இப்போ சிஸ்டம் யூஸரை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த லிசனரை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ஃபைல் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். சிஸ்டம் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இங்கே வந்து நம்ம வந்து இது வந்து அட்மின் ஸ்கீமா. இதில் போயிட்டு நம்ம டேபிள் கிரியேட் பண்ணுறது அப்படிலாம் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 ஸ்கீமா வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். HR ஸ்கீமா அண்ட் கோர் ஸ்கீமா. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா HR ஸ்கீமா வந்து பை டிஃபால்ட்டாக 21C இருக்காது. அதனால் நம்ம இம்போர்ட் பண்ணணும். இந்த HR ஸ்கீமா வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். இப்போ நான் வந்து இந்த HR ஸ்கீமாவோட டம்ப் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டம்ப் நான் கொடுத்துருக்கேன். இதை டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. உள்ளே போனீங்கன்னா இங்கே எல்லா ஃபைலுமே இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைலுமே இருக்கும். இந்த ஃபைலை நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் ஃபைலை வந்து காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நான் அந்த டாக்குமெண்ட்டில் கிளியராக சொல்லியிருக்கேன். பாருங்கள், இந்த ஃபைலை நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். பிளேஸ் த அன்சிப்டு HR ஸ்கீமா டம்ப் ஃபைல் இந்த பிலோ பாத் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த பாத்தில் போயிருங்க. லெனோவா ப்ராடக்ட் 21C DB ஹோம் XC. இப்போ நம்ம அந்த பாத்துக்கு போயிடுவோம். 21C DB ஹோம் XC. இதில் டெமோ ஸ்கீமா. ஸோ இந்த பாத்துக்கு போயிடுவோம். டெமோ ஸ்கீமாவில் போயிட்டு இந்த இடத்துல அந்த ஃபைலை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணோம். இங்கே பேஸ்ட் பண்ணிட்டோம். சரி, ஓகே. அடுத்தது என்ன பண்ணோம்? ஃபைலை பேஸ்ட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நம்ம ஃபைலை வச்சாச்சு. ஸோ எக்ஸிக்யூட் த பிலோ ஸ்டெப்ஸ் இன் அட்மின் ஸ்கீமா. ஸோ இந்த ஸ்டெப்ஸை வந்து நம்ம அட்மின் ஸ்கீமாவில் ரன் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா இந்த இங்கே நம்ம வச்சிருக்கிறோம் அந்த டம்ப் ஃபைலை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல HR_main.sql இருக்கும். இந்த கமாண்டை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அட்மின் ஸ்கீமாவில் பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சி டிரைவில் ஆப்பில் லெனோவா அப்படின்னு என்னோட சிஸ்டமில் இருக்குது. இப்போ உங்களோட சிஸ்டமில் எப்படி இருக்குன்னா நீங்கள் போயிட்டு சி டிரைவில் செக் பண்ணி பாருங்கள். சி டிரைவ் போங்க. ஆப்பில் இந்த இடத்துல என்ன நேம் இருக்கோ அந்த நேமை இங்கே ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக மறந்துடாதீங்க, அந்த நேமை வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ப்ராடக்ட்டு 21C DB ஹோம் டெமோ இந்த இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது. இதை வந்து நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து அந்த இடத்துல ஃபைல் இருக்குது. இந்த லைனை நம்ம வந்து சிஸ்டம் அட்மின் ஸ்கீமாவில் நம்ம ரன் பண்ணுறோம். ரன் பண்ண உடனே என்டர் த வேல்யூ ஃபார் 1 அப்படின்னு கேட்குது. அது என்னென்னா ஸ்பெசிஃபை பாஸ்வேர்டு ஃபார் HR ஸ்கீமா அப்படின்னு வருது. நம்ம HRனே கொடுக்கலாம். நான் இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். பேராமீட்டர் 1 வந்து HR கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு வந்து நம்ம HRன்னு கொடுக்குறோம். அடுத்து செகண்ட் வேல்யூ என்ன கேட்குது? ஸ்பெசிஃபை டிஃபால்ட் டேபிள் ஸ்பேஸ் ஃபார் HR அஸ் பேராமீட்டர் 2 அப்படின்னு கேட்குது. நம்ம வந்து டிஃபால்ட் ஸ்பேஸ் வந்து யூசர்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். இங்கே காப்பி பண்ணி கூட பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ யூசர் அப்படின்னு கொடுத்துட்றீங்க. என்டர். அடுத்து வந்து தேர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை டெம்பரரி டேபிள் ஸ்பேஸ்.
டிஃபால்ட் டேபிள் ஸ்பேஸ் வந்து யூசர்னு கொடுத்தோம். டெம்பரரி டேபிள் ஸ்பேஸ் வந்து டெம்ப்னு கொடுங்க. தேர்ட் பேராமீட்டர் வந்து டெம்ப். ஃபோர்த் பேராமீட்டர் வந்து ஸ்பெசிஃபைடு பாஸ்வேர்ட் ஃபார் சிஸ்க்கு நம்ம என்ன கொடுத்தோம், அட்மின்னு கொடுத்தோம். ஸோ அதை தான் நம்ம என்டர் பண்ணோம். இங்கே பாருங்க, நான் அதுவும் கொடுத்துருக்குறேன். ஃபோர்த்து வந்து அட்மின். ஸோ நம்ம வந்து அட்மின்னு டைப் பண்ணுவோம். அட்மின் கொடுத்துருங்க. ஃபிஃப்த் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பாத் தான் நம்ம கொடுக்கணும். இந்த பாத்து நீங்கள் கொடுத்துருங்க. Ctrl+C. இது வந்து லாக் பாத்து. இந்த லாக் பாத்தை வந்து கொடுத்துருங்க. ஓகே. சிக்ஸ்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை கனெக்ட் ஸ்ட்ரிங் as parameter 6. இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வந்து நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம வந்து எந்த ஹோஸ்ட் நேம் எடுத்தோமோ அந்த ஹோஸ்ட் நேம் கொடுக்கணும். இந்த ஹோஸ்ட் நேம் எங்கே இருக்கு, இந்த டிஎன்எஸ் நேம்ஸ் ஓப்பன் பண்ணலாம், இல்லை லிசனர் ஓப்பன் பண்ணலாம். இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஹோஸ்ட் நேம் இருக்கும். இந்த ஹோஸ்ட் நேமை இங்கே காப்பி பண்ணிடுங்க. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல காப்பி பண்ணிட்டு கோலன் இதை வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும். ஹோஸ்ட் நேம் எங்கெல்லாம் கேட்குதோ அங்கே வந்து இங்கே கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா அங்கே வந்து நம்ம ஹோஸ்ட் நேமை மாற்றி விட்டுறலாம். லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் வந்து கொடுத்துடலாம். இப்போ கொடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி கரெக்டாக வந்துடும். செஷன் ஆல்டர்டு எல்லாமே இது மாதிரி கடைசியாக வந்துட்டு நம்மளுக்கு எல்லாமே முடிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா இதுதான் கடைசியாக வந்திருக்கும். இப்போ வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஹெச்ஆர் ஸ்கீமா வந்து இங்கே போயிட்டு ஆல் அண்டர்ஸ்கோர் யூசர்ஸ்னு நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஆல் அண்டர்ஸ்கோர் யூசர்ஸ் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணி பார்த்தோன்னா இங்கே வந்து ஹெச்ஆர் ஸ்கீமா அப்படிங்கிற ஒரு நியூ ஸ்கீமா வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கணும். இங்கே பாருங்க, ஹெச்ஆர் ஸ்கீமா அப்படிங்கிறது ஸ்கீமா வந்து நியூ ஸ்கீமாவாக கிரியேட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணி பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த ஸ்கீமா இருக்காது. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்கீமா வந்து இன்னைக்கு புதுசாக கிரியேட் ஆயிருக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம ஹெச்ஆர் ஸ்கீமா கிரியேட் பண்ணிட்டோம். இங்கே இந்த ப்ளஸ் சிம்பிள் நம்ம இந்த ஸ்கீமாவை ஃபஸ்ட்டு கிரியேட் தான் பண்ணியிருக்கோம். இன்னும் டேபிள்ஸ்லாம் லோட் பண்ணல. ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். இந்த SQL டெவலப்பர்லேருந்து இந்த ஹெச்ஆர் ஸ்கீமாவுக்கு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் ப்ளஸ் சிம்பிள் கொடுங்க. ஹெச்ஆர் அப்படின்னு நேம் போட்டுக்கிறேன். ஸோ யூசர் நேம் வந்து ஹெச்ஆர், பாஸ்வேர்டு வந்து ஹெச்ஆர், ஹோஸ்ட் நேம் வந்து அதே ஹோஸ்ட் நேம். இந்த ஹோஸ்ட் நேம் கொடுத்துறோம். கொடுத்துட்டு சர்வீஸ் நேம் வந்து XEPDB1. ஸோ இப்படி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டெஸ்ட் கொடுங்க. சக்ஸஸ்னு வந்துருச்சு. இப்போ கனெக்ட் பண்ணிடுங்க. ஹெச்ஆர் ஸ்கீமா நம்மளுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ கிரியேட் கனெக்ஷன் ஃபார் ஹெச்ஆர் ஸ்கீம் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். இது எங்கே எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா ஹெச்ஆர் ஸ்கீமால தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இது எல்லா கமாண்டையும் அப்படியே காப்பி பண்ணிங்க. ஒவ்வொன்றா வரிசையாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். இந்த லெனோவா அப்படிங்கிற நேம் மட்டும் உங்களோட சிஸ்டமில் என்ன இருக்குது அப்படிங்கிறது கரெக்டாக பார்த்துங்க. எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா எல்லா டேபிள்ஸ் வியூ எல்லாமே கிரியேட் ஆகுது. அதுக்கடுத்து ஒவ்வொரு லைனாக கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெக்கார்டை பாப்புலேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கமாண்டாக கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஹெச்ஆர் ஸ்கீமாவில் வச்சுட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இது மாதிரி எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இந்த இடத்துல ஹெச்ஆர் ஸ்கீமாவை வந்து ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 7 டேபிள்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். இப்போ நம்ம போயிட்டு இங்கே செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் ஸ்கீமா வந்து வந்திருக்கும். இப்போ நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள், நம்மளுக்கு ஹெச்ஆர் ஸ்கீமா வந்து வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஹெச்ஆர் ஸ்கீமா வந்து இம்போர்ட் பண்ணோம். இல்லை எனக்கு இன்னொரு ஸ்கீமா வந்து ஒரு ப்ராக்டிஸ்க்காக எனக்கு இன்னொரு ஸ்கீமா வந்து இந்த மாதிரி கோர் ஸ்கீமா வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இன்னொரு யூசர் நம்மளாக கிரியேட் பண்ணுற ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்ணணும்னா சிஸ்டம் அட்மின் போயிடுங்க. சிஸ்டம் அட்மினில் போயிட்டு கிரியேட் யூசர் கோர், யூசர் நேம் ஐடென்டிஃபைடு பை கோர் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் லைன் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இது எங்கே எக்ஸிக்யூட் பண்ணணும், சிஸ்டமில் தான் பண்ணணும். பார்த்தீங்கன்னா யூசர் கிரியேட் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம வந்து பர்மிஷன் கொடுக்கணும். என்ன பர்மிஷன்னா, இது நம்ம கிரியேட் பண்ணுற யூசருங்கிறதுனால நம்ம பர்மிஷன் கொடுக்கணும். கிராண்ட் கனெக்ட் கமா ரிசோர்ஸ் டு கோர் அப்படின்னு சொல்லி எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். கண்ட்ரோல் என்டர். ஸோ இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகிடும். கிராண்ட் சக்சீடட். ஸோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா இங்கே இந்த கோர் ஸ்கீமாவை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அதே தான் கோரு நம்ம இந்த XEPDB1 அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ இந்த ஹோஸ்ட் நேமுக்கு பதிலாக நம்ம இந்த ஹோஸ்ட் நேம் கொடுக்கணும்.
ஸோ இந்த ஹோஸ்ட் நேம் எடுத்துங்க, இந்த ஹோஸ்ட் நேம் கொடுங்க, டெஸ்ட் பண்ணுங்க, டெஸ்ட் வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ கோர் ஸ்கீமா வந்துருச்சு. இப்போ இதில் எந்த டேபிள்ஸுமே இருக்காது, நம்ம தான் கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம வேணா இந்த மாதிரி கிரியேட் டேபிள் போட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், கிரியேட் டேபிள் நேம் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களால் இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியும். இந்த இன்ஸ்டாலேஷனில் ஏதாவது உங்களுக்கு இஷ்யூ வந்தது அப்படின்னா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க, என்ன இஷ்யூ வருது அப்படிங்கிறத நான் ஆன்சர் பண்ணுறேன். அதே மாதிரி நம்மளோட சேனலில் SQL செஷன்ஸ் வந்து டே 1லேருந்து டே 10 வரைக்கும், அதே மாதிரி கம்ப்ளீட் SQL செஷன்ஸ் வந்து நான் வந்து பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த SQL வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இப்போ சிஸ்டம் இருக்குது, இப்போ உங்களுக்கு வந்து Oracle டேட்டாபேஸ் இருக்குது, SQL டெவலப்பர் இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களோட Oracle ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட SQL ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணுவோம்.